சிவராம் வந்து அந்நேரம் புலிகளோடு இந்த செயலாளராக இருந்ததுக்கு பிற்பாடு காலப்போல கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் விட்டு முழுக்க ஒரு ஜேர்னலிஸ்டா மாறுகின்ற போக்கொண்டு வந்துட்டு விட்டு மட்டக்களப்பு தின கதிர் ஒன்று பத்திரிகை வருது, அதுல எழுதி கொண்டிருக்கார். அதுக்கு பிறகு நார்த் ஈஸ்ட் ஹெரால்ட் ஒரு பத்திரிகை சிவராம் ஆரம்பிக்கிறது மட்டக்களப்புல. அப்ப அந்த 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 காலகட்டத்திலும் புலட்டோட மிக நெருக்கமாக உறவா தான் இருக்கிறார். புலட்டினுடைய கோபம் என்று கேட்டால் புலட்டோட நெருங்கி பழகி கொண்டு புலிகளுக்கும் நெருக்கமானவராக இருக்கிறார் என்று பயந்தார். ஆனால் சிவராமனுடைய அபிப்பிராயம் கேட்டால் தான் எல்டிடியை பயன்படுத்துறேன் தான் எல்டி. ஆனால் சிவராமுட்ட ஒன்று இருந்தது, புலிகள் அழிக்கணும், விடுதலை புலிகள் தொடர்பாக கடும் விமர்சனமும் புலிகள் அழிக்கப்படவும் மிக தீவிரமான அதை நான் முழுமையா நம்புறேன். அதை நான் முழுமையா நம்புறேன். சிவராம் பல தடவை என்னோட கதைச்சு இருக்கு. அவர் இன்னொரு சந்தர்ப்பவாதியா இருந்தாலும் அவர்கிட்ட இந்த அடிப்படை குணாம்சம் ஒன்று இருந்தது. அடிப்படை குணம் மிக தீவிரமா இருந்து புலிகள் அழிக்கப்பட வேண்டியது சொல்லி அந்த அடிப்படையில கர்ணா முரண்பாடு வந்த போது அதுக்குள்ள சிவராம் என்டர் பண்றாரு, உள்ளுக்குள்ள போறாரு. முரண்பாடு வர முதலே அங்க உள்ளுக்குள்ள போறாரு. என்ன நடந்தது கேட்டால் சிவராம் வந்து அங்க அந்த ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்டார். தினக்கதிர் ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிட்டு கொண்டு ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்ட் ஹெரால்ட் எழுதக்குள்ள அதே கட்டுரையில் எழுதி கொண்டிருக்கிறார். அரசியல் செயலாளர் இருந்த கரிகாலனோட மிக நெருக்கமான உறவர். கரிகாலனுடைய கட்டுரையில் கரிகாலன் தொடர்பான உயர்வான கருத்துக்கள் அது எழுதப்படுது. அதுக்குள்ளால இந்த பிரதேசவாத கருத்துக்களும் ஊட்டப்படுது. அது வன்னி புலிகள் கவனித்துக் கொண்டிருந்திருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்துல எல்லை மாதிரி போவதுன்னு சிவராம எச்சரிக்கை செய்வதற்காக கர்ணா அனுப்பப்படுறார். அப்பதான் கர்ணாவுக்கும் சிவராமுக்கான அறிமுகம் வருது.